கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சேர்ந்து தேவனை பாடி அவரை ஆராதிக்கலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதற்காக நன்றி. அந்த நாமத்தில் ரட்சிப்பு, அந்த நாமத்தில் விடுதலை, அந்த நாமத்தில் சமாதானம் உண்டு. அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. என்னை கவனிக்கிற அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் அல்லது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதுமாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தெழுந்த பிறகு அவருடைய நாமத்தை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாமத்துக்குள்ளே எல்லா அதிகாரங்களும், அந்த நாமத்துக்குள்ளே எல்லா வல்லமையும், அந்த நாமத்துக்குள்ளே எல்லா அற்புதங்களையும் தேவன் இணைத்து ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அந்த நாமத்தை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அந்த நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில்
அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற வல்லமை புறப்பட்டு அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். அவர்கள் மூலமாகவும் தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் யோவான் 1:12 படிக்கும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த நாமத்தை யார் நம்புகிறாங்க? இயேசு என்கிற பெயரை, இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து விசுவாசித்து அதை யார் தன்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமந்தான் உயர்ந்த நாமம் என்று நம்புகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த நாமத்தினால் உண்டாகிற விடுதலை, அற்புதங்கள் நடக்கும். அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு எங்கு போனாலும் அந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிசாசுக்களை துரத்தினார்கள். எங்கு பார்த்தாலும் இயேசு 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 என்கிற நாமம் விசுவாசத்தோடு உச்சரிக்கப்படுகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் அதே அற்புதம் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்த நாமத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. சங்கீதம் 148:13 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கு வானத்துக்கும் மேலானது. அப்போது இந்த இயேசுக்கு தேவனுடைய நாமம் மாத்திரம் எப்படி இருக்கான்? உயர்ந்திருக்கிறது. நீங்கள் நிருபங்களில் படிச்சிங்கன்னா, பிலிப்பியரில் கொலோசியர்லாம் படிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் இயேசுவுக்கு கொடுத்தாராம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா பேரை விட அதிகாரம் படைத்த வல்லமை நிறைந்த ஒரு நாமம் இருக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போஸ்தலர் 3:16 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது சுகமாக்குறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, நாங்கள் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் இந்த மனிதர் சுகமாகுவதற்கு காரணம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே இவனை சுஸ்தமாக்கிட்டு. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் வியாதியோடு கூட பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்களா? சுகமில்லாமல் இருக்கிறீங்களா? இயேசு என்கிற நாமத்தை சொல்லி வியாதியை பார்த்து சொல்லுங்கள், நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், வியாதியை வெளியே போகணும்னு சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடும். காரணம், அந்த இயேசுங்கிற நாமம் உங்கள் வாயில் உச்சரிக்கப்படும் போது அதில் வல்லமை புறப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் அது அற்புதங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த நாமத்துக்கு இன்னொரு விசேஷம் என்ன? 111 சங்கீதம் 9 சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார், அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அது பரிசுத்தம் உள்ளது. அதனால தான் அற்புதங்கள் நடக்கிறது. அவருடைய பேரை சொல்லும்போது ஏன் பேய் ஓடுகிறது? அவரை பேரை சொன்னோன்னா ஏன் வியாதி சுகமாகிறது? அவர் பேரை சொன்னோன்னா ஏன் அதிசயங்கள் அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது? அந்த நாமம் பரிசுத்தம் உள்ள, அதில் அசுத்தம் இல்லை, அது பரிசுத்தம் பயங்கரமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளில் இப்போ நீங்கள் இயேசு விசுவாசித்து உங்கள் வியாதியை பார்த்து சொல்லி பாருங்கள், உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லி பாருங்கள். இயேசு என்கிற நாமத்தினாலே உங்களுக்கு தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை தருவார், அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு அதை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உங்கள் நாமத்தினால் இப்பொழுது ஜெபிக்கிறேன். வியாதி கட்டுகள் முறியட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறதோ அது இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.